ஹலோ கைஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு ஃபோட்டோகிராஃபி பற்றி தான். கியர் மெயின்டெனன்ஸ் எந்த அளவுக்கு முக்கியம் அப்படிங்கிறது நீங்கள் எல்லாருமே தெரிஞ்சுக்கணும். ஸோ நிறையா ஃபோட்டோகிராஃபர் பார்த்தீங்கன்னா கேமரா பாடியில் இந்த ஸ்ட்ராப் யூஸ் பண்ணி ஷோல்டரில் ஹேங் பண்ணி அப்படியே விட்டுருவாங்க. பாதி பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஹெவி லென்சஸ் யூஸ் பண்ணும்போது இந்த மாதிரி பிடிச்சி யூஸ் பண்ணுவாங்க. சேம் திங் நீங்கள் ஸ்ட்ராப்லேயும் ஹேங் பண்ணுறப்ப ஹெவி லென்சஸ் ரொம்ப வெயிட் இருக்கிறதுனால கீழே இழுக்கும். ஸோ இழுக்கிறதுனால இந்த மவுண்ட் இருக்குல்ல, ஸோ கேமரா மவுண்டும் பிரச்சனை வரும், இல்லைனா லென்ஸோட மவுண்டு பிரச்சனை வரும். இதெல்லாம் ரொம்ப எக்ஸ்பென்சிவான திங். எப்போ இது ஓகே அப்படின்னா கேமரா பாடியை விட லென்ஸ் வெயிட்லெஸ்ஸாக இருந்ததுன்னா நீங்கள் இப்படி பிடிக்கலாம். மற்ற எல்லா சமயத்திலுமே நம்ம இந்த மாதிரி தான் பிடிக்கணும். ஸோ இதுதான் சேஃபஸ்ட் வே டு ஹோல்ட் த கேமரா வென் நம்ம ஹெவி லென்சஸ் மவுண்ட் பண்ணிகிட்டு இருக்கப்ப. இது பண்ணாத பட்சத்தில் இங்கே பாருங்கள், இந்த லென்ஸில் ஒரு பிரச்சனை வந்திருக்கு பாருங்கள். இங்கே அலைன்மெண்ட் எப்படி ஒட்டி இருக்குன்னு பாருங்கள். ஸோ சேம் திங் இங்கே பாருங்கள் எவ்வளோ கேப் இருக்குன்னு பாருங்கள். இது சின்ன விஷயம் தான். லக்கிலி இது பெரிய அளவுக்கு இல்லை, மேஜராக இல்லை. இது நம்மளே சரி பண்ணிக்கலாம். லைக் இந்த கேஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியுதா எவ்வளோ தூரம் வெளியே வந்திருக்குன்னு. ஸோ இதில் ஸ்க்ரூ தான் லூஸாக இருக்குது. ஸோ இதை நம்ம டைட்டன் பண்ணிடலாம், பிரச்சனை இல்லை. சில கேஸில் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மவுண்டு ப்ரோக் ஆயிரும், இல்லைனா பாடியோட மவுண்டு ப்ரோக் ஆயிரும். அதெல்லாம் ப்ரோக் ஆச்சுன்னா ரொம்ப எக்ஸ்பென்சிவ். இது நம்ம சரி பண்ணிக்கலாம். ஸோ இனிமேல் நீங்கள் யூஸ் பண்ணுறப்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக யூஸ் பண்ணுங்கள். ஸோ அதுதான் நான் சொல்லணும்னு நினச்சேன். இப்படி பிடிக்காதீங்க, இப்படி பிடிச்சி எடுங்க. நீங்கள் போகும்போதும் கையில் கேமராவை இந்த மாதிரி ஹோல்ட் பண்ணிக்கோங்க, ஓகேவா? இல்லை ரொம்ப நேரம் என்னால் ஹோல்ட் பண்ண முடியல, ஹெவியாக இருக்குது அப்படின்னா மோனோபோட ஏதாவது யூஸ் பண்ணிக்கோங்க. தட்ஸ் இட். இப்படி மட்டும் ஹோல்ட் பண்ணாதீங்க. இந்த மாதிரி ஃபோட்டோகிராஃபி பற்றின வீடியோக்கள், துபாய் பிளாகிங் சம்மந்தப்பட்ட இன்ஃபர்மேஷனுக்காக நம்ம சேனலை, நம்ம இன்ஸ்டாகிராம் ஐடியை ஃபாலோ பண்ணிக்கோங்க.